வெயிட் பண்ணு கொஞ்சம் முன்னாடி போ ரைட்ல போ ஸ்டாப் வண்டி ஆஃப் பண்ண சொல்றாடா டேய். என்னது கிரே ஃப்ராங்க்லின் அந்த ரோட்ல இருக்குதா? அதான் கௌதாரி. கௌதாரி ரோட்ல போயாதான் இந்த வாவ் போலாம் பாஸ். நாங்க அப்போ தெரியுதா நதி தான் போயிருங்க. வெயிட் பார்த்துட்டேன். அந்த பச்சை கலர்ல பார்த்தோமே அந்த ஆள் தானே அவன். பேர் கடை ஞாபகம் வச்சு. இது மாதிரி தான் இருக்கு, மினிமேட் மாதிரி தான் இருக்கு இந்த ஃப்ளையிங் ஸ்டைலு. ஜாம்பி நாய் மாதிரி இருக்குது. என்ன தெரிகிறது அந்த பைனாக்குலர்ல? காக்காவை பைனாக்குலர் தான் பார்க்கணுமா? ஃப்ளவர் பேக்கர். என்ன பேக்கர்? ஃப்ளவர் பேக்கர். அது இங்கே தான் இல்லை அந்த இந்த என்னது இந்த பில்டு ஒன்று வரும். நான் பில்டு அது பேல் பில்டு ஃப்ளவர் பேக்கர். சரி, ஒன்று தோணுச்சா? என்ன தோணுச்சு? காட்டுக்கு போறேன்னு நீ வந்து வெறும் வந்து புதரா இருக்கிற இடத்துல கூட்டின்னு வந்து நீ காடுன்னு கூட்டிட்டு வந்தியே, நியாயமான நீ ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். ஆமா, கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல? கேட்க தோணல. ஏன்னா இது வந்து இந்த காடு இப்படி தான் இருக்கும். இந்த காடா? நம்ம பக்கம் வந்து திருவண்ணாமலைலாம் வந்து வறண்ட காடுகள் தான், வறண்ட பூமி. அதாவது ஏன்னா கடல் மட்டத்துல இருந்து உயரம் போக தான் அந்த தாவரங்கள்லாம் மாறும். நாம் ஒரு 200 மீட்டர் தான் இருப்போம் கடல் மட்டத்திலிருந்து. ஓஹோ. அதனால இது வந்து அதாவது வறண்ட புதற்காடுகள்னு சொல்லலாம். வறண்ட புதற்காடு, அதாவது இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றோம்னா டெசிடியஸ் ட்ரை ஃபாரஸ்ட்னு சொல்றோம். ட்ரை ஃபாரஸ்ட். ஆமா, இந்த பேட்டர்னே இப்படி தான் இருக்கும். பெரிய மரங்கள்லாம் வந்து இருக்காது, குட்டை குட்டையா மரம், புதர் மாதிரி. சில கொஞ்சம் உயரமான மரங்கள் இருக்கும். இப்போ ஜவாது போனோன்னா ஒரு 700 மீட்டர் இருக்கும். அங்கே அந்த தாவரங்கள்லாம் டோட்டலாக மாறும். மரங்களும் அதிகமாக இருக்கும். அதோடைய தன்மை வேற இருக்கும். ஒரு மாதிரி எப்பவுமே பச்சையாகவே இருக்கும், ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இலை விழுந்துரும். ஆமாம், அது எல்லாம் அந்த பாரு, அளவுலாம் பாரு, மரத்தோட அளவுலாம் பாரு, குட்டி குட்டியாக தான் இருக்கு. தண்ணி நிறைய போகும் பழகுது. ஏன்னா நம்ம வர வழியில் மொத்தமே பார்த்தா அந்த தண்ணி போன தரையும் தெரியுது. இந்த கோயில் இருக்குல்ல, அம்மன் கோயில். ஆமாம், அம்மன் கோயில் ஒட்டி அப்படியே போனோம்னா இந்த பக்கம் ரயில்வே ட்ராக் வந்துடும். ஆமாம், இந்த இப்போ தெரியும்ல, நீங்கள் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்களா? என்ன ஷார்ட் ஃபிலிம் தலைவா அது? வாக்கு மரத்தை நம்பி நம்பி வேற பாட்டாச்சடா அது. அதே இடத்துல கொண்டு போய் எங்க பாட்டு தான் அது. இப்போ எங்க வாக்கோட பாட்டு. ஓ காய்ஸ், ஃப்ரெண்ட்ல வாங்க காய்ஸ். வாக் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலன்னா இங்கே இந்த கார்டில் நாங்கள் செட் பண்ணுறோம். அந்த ஷார்ட் ஃபிலிமை பாருங்கள். நான் டைரக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கார்த்தி தான் அதில் நடிச்சிருப்பாப்ல. அவர் நிரஞ்சனன் தான் மியூசிக்கு. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா என் பேர் இருக்கு. நல்ல ஒரு கருத்தான நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருப்போம். பார்த்துட்டு அது கருத்தான்னு சொல்லுங்க. இது நல்லா இருக்குடா, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. நல்ல கருத்தா பேசுறீங்க. விஷ்ணுகாந்த் மாத்தி போறீங்களா? விஷ்ணுகாந்தா? ஆமா, ஸ்ரீகாந்த், விஜயகாந்த், ரஜினிகாந்த் அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன விருச்சகாந்த்? ராசி கூட காந்த் சேர்த்துட்டு. ஆனா குருவி பக்கம் வரன்ற பேர்ல
பாட்டி கதையை பேசுறான், என்னென்னோ பேசுறான். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு. இந்த திருவண்ணாமலை சார்ந்த ஏதாவது பறவைகள் இருக்கா? திருவண்ணாமலையில் மட்டும்தான் இந்த பறவையை பார்க்க முடியும். அப்படி வந்து சொல்ல முடியாது. ஆ பறவைகள் வந்து எல்லா இடமும் உண்டு. ஆ இந்த இடம் அந்த இடம்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த இடத்துல இதை பார்க்குறோன்றதுனால இது இந்த ஊர் பறவை. ம் ஆனால் வந்து என்னன்னா அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி சில உயிரினங்கள்லாம் இருக்காது. ம் இப்போ அதான் சொன்ன நேரம் திருப்பி அங்கே தான் போகணும். கடல் மட்டத்துலேருந்து உயரம் போக போக அந்த உயிரினங்கள் தாவரங்கள் எல்லாமே மாறும். அந்த லேண்டு மாற அந்த பறவை வந்து ஊட்டியில் ஒரு பேர்ட் பார்க்குற. சரி, அந்த பேர்ட் நீங்கள் பார்க்க முடியுமானா முடியாது. ம் இப்போ பறவைனா வந்து இந்த குளிர் பிரதேசத்தில் அதிகமாக இருக்கும், வெயிலில் அதிகமாக இருக்காது. எல்லா டெரைனுக்கும் உண்டு. எல்லா டெரைனுக்கும் எல்லாமே இருக்குது. இப்போ திருவண்ணாமலை இப்போ எடுத்துனா திருவண்ணாமலை ஒரு பர்மனெண்ட்டாக இருக்கிறது, உள்ளூர் வலசை போகிறது, அடுத்து சீசனுக்கு வர்றது, இப்படியே எடுத்துக்கிட்டாலும் ஒரு 250 பறவை ஒரு ஆண்டில் பார்க்க முடியும். ஓஹோ, 250னா கவுண்ட் சொல்ல 250 வகைகள். ஆமாம். வேடந்தாங்களுக்கு பறவைகள் போகிற மாதிரி திருவண்ணாமலைக்கு அந்த சீசனுக்கு வரும். வேடந்தாங்கல் இல்லைடா, எல்லா ஊருக்கும் சீசன் இருக்குது. அதாவது அந்த குளிர் காலம் தொடங்கும்ல. ஆமாம், அந்த குளிர்காலம் தொடங்கும் போது எல்லாமே வந்து உணவு தேட போக ஆரம்பிக்கும். உணவு தேட போகுது தனக்கு எங்கே உணவு கிடைக்குதோ அந்த இடத்துல அது இருந்துடும். மனிதன் மாதிரி. அதனால நீ வந்து இது வேடந்தாங்கல் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, கன்னியாகுமரியில் இருக்குன்னு நம்ம தான் பேர் வச்சுக்கிறோம். ஓகே ஓகே. அதுக்கு தேவை உணவும் அதுக்கு தேவை இடம், அவ்வளோதான். அந்த நேரத்தில் நீ பார்க்குற, அதனால அது உன் ஊரில் இருக்குது. அப்படிதான் கணக்கு, அப்படிதான் எடுத்துக்கணும். நான் அப்படி தான் புரிஞ்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை வெரைட்டிஸான பேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க? நான் என்ன ஒரு 200 நம்ம ஊரில் மட்டும்தான் ஒரு 250 தாண்டி இருக்கோம். தமிழ்நாடுலாம் சேர்த்து அப்படியே மொத்தமாக சுற்றுனது அதெல்லாம் எடுத்துக்கணும்னா ஒரு 300 வரும். ஓ, அது ஆரம்பத்தில் அப்படிலாம் இருந்தது. இவ்வளோ பார்க்கணும், அது பண்ணணும்னு ஒரு வெறி இருந்தது. அது தேவையில்லாததுன்னு தோணுச்சு எனக்கு ஒரு கட்டத்தில். வயசாயிடுச்சு. அப்படி இல்லைடா, வயசுன்னு இல்லைடா, அது ஒரு நம்ம இவங்களோட அதிகமாக பார்க்கணும், அவங்களோட அதிகமாக பார்க்கணுங்கிற ஒரு தன்மை போகும்ல, அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் மெச்சூர் ஆகிடுமோன்னு தோணுது. ஓஹோ. இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா அதனுடைய அந்த வாழிடம், இப்போ நீ இப்போ நம்மளாம் இருக்கிறோன்றதுக்காக கொஞ்சம் அப்படியே வேகமாக போகிறோம். அப்படியே உனக்கு பேசிகிட்டே இருந்தாலும் என் கண்ணு எல்லாம் இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோ. ஆமாம். ஆனாலும் அது வாழிடம் எப்படி இருக்குது, அதோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி சவுண்ட் கால்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுக்குது, ரியாக்ட் பண்ணுது, நீ எல்லாத்தையும் கவனிப்போம், மணிக்கணக்கில் கவனிப்போம். ஓகே. அது எனக்கு ரொம்ப முக்கியமாக படுது. நான் வந்து 100 ஸ்பீசிஸ் வேணாலும் பார்த்து வேணா இருக்கலாம். அது 100 ஸ்பீசிஸ் பற்றின மொத்தமான டேட்டா எனக்கு வந்து தெரியணும்னா குறைஞ்சது ஒரு 10 வருஷம் ஆகும். ஓ, இந்த கடைசியாக நான் ஒரு 10 வருஷம் இருக்கும் நான் அந்த ஃபீல்டுக்கு வந்து. எங்கய்யா? கம்பிக்கு மேலையா? பார்க்கலையே. நம்மள மாதிரி யாரப்பா? வாங்க, இங்கே புறாக்கள் இருக்குது. புறாவா? போடா டேய். ஏ ஆக்காட்டி எங்க முட்டையிட்ட எங்க முட்டையிட்ட. ரெக்கையில வீ மாதிரி இல்லை, உடம்பு ஒயிட் கலர்ல இருக்கான், ரெக்கையில மட்டும் கருப்பு கலர் இருக்கு. போனே